மூடிய பிளே ஆஃப் கதவை மீண்டும் தாறுமாறாக திறந்துவிட்ட சிஎஸ்கே. புள்ளி பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு மாபெரும் உதவி செய்த டெல்லி அணி. அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்று இரவு நடைபெற்ற முக்கியமான போட்டியில் டெல்லி அணியும் ஆர்சிபி அணியும் மோதியது. இந்த போட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகவே பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம், இந்த இரண்டு அணிகளும் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் முக்கியமாக இருந்தது. ஆமாங்க, அந்தளவுக்கு பயங்கர எதிர்பார்ப்போடு தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி பேட்டிங்கில் மோசமாக சொதப்பியது. அதுவும் டெல்லி அணி பேட்டிங்கின் போது முதல் 15 ஓவர்கள் வரையிலும் மிகவும் சொதப்பலாகவே விளையாடிய டெல்லி அணி கடைசி 4-5 ஓவர்களில் சிறப்பாக பேட்டிங் செய்து ஒரு வழியாக 20 ஓவர்கள் முடிவில் 162 ரன்கள் எடுத்திருந்தது டெல்லி அணி. ஆனாலும் கூட இந்த இலக்கு என்பது மிகவும் குறைவான இலக்குதான். ஆக இந்த போட்டியில் ஆர்சிபி அணி எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற நினைப்பில்தான் சேசிங் செய்ய களமிறங்கியது. ஆனால் அப்படி சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு ஆரம்பமே அடுத்தடுத்த அதிர்ச்சிகளும் காத்திருந்தது. ஏனென்றால் முதல் 3 விக்கெட்டுகளை ஆரம்பத்திலேயே தவறவிட்டது ஆர்சிபி அணி. அதன் பிறகு விராட் கோலியும் கிருணால் பாண்டியாவும் ஓரளவுக்கு ஆர்சிபி அணியை மீட்டெடுக்க, அதுவும் இந்த இருவரும் கடைசி வரை நிலைத்து நின்று ஆடி மிகவும் கடினமான இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் ஆர்சிபி அணியை எளிதாக வெற்றி பெற வைத்தனர். மேலும் இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தையும் பிடித்துவிட்டது ஆர்சிபி அணி. ஆகவே ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் ஆர்சிபி அணிக்கு மட்டுமே பாசிட்டிவாக அமையவில்லை, முக்கியமாக சிஎஸ்கே அணிக்கும் பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி வருவது போல புள்ளிப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள்தான் அதிகப்படியான தோல்விகளை பெற வேண்டும். அப்படி பார்த்தால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்கு கீழே இருக்கும் அணியான டெல்லி அணிதான் தோல்வியை தழுவியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்தில் இருக்கும் அணிகளில் டெல்லி அணி மட்டும்தான் ஓரளவுக்கு பலம் குறைந்த அணி என்றே சொல்லலாங்க. ஆகவே இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பிற்கு மேலும் கடினமாகியிருக்கும். ஆகவே இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை வலுப்படுத்தியுள்ளது. இதனால் முதல் 3 இடங்களில் ஆர்சிபி, மும்பை, குஜராத் போன்ற அணிகள் நிலையாக நின்று விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு 4வது இடத்தில் டெல்லி அணியாலும் அதற்கு பிறகு இருக்கும் மற்ற அணிகளாலும் தொடர்ச்சியாக நிற்க முடியாத சூழ்நிலைகள் உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இனிவரும் போட்டிகளில் டெல்லி அணியின் தோல்வியும், அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்கு கீழே இருக்கும் மற்ற அணிகளின் தோல்விகளும் தான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் வலுப்படுத்தும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றியும், அதே போல் இந்த போட்டியின் ரிசல்ட்டால் திடீரென சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரித்துள்ளதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.